நீங்க உங்க பேபிக்கு யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ்ல எதெல்லாம் பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ், எதெல்லாம் பெஸ்ட் பிராக்டிஸ்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. Baby moisturizer. 9 on 10 பெஸ்ட் பேபி கேர் பிராக்டிஸ். இது உங்க பேபியோட ஸ்கின் பேரியரை எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் கிட்ட இருந்து நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணும். Baby soaps. 8 on 10 ஹார்ட் சோப்ஸா இல்லாம ஜென்டிலான கிளென்சிங் அண்ட் சென்டட் பாஸா இருந்துச்சுன்னா பெட்டர். Diaper cream. முதல்ல டயப்பர் யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்படி அவாய்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷனா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டயப்பர் கிரீம் அப்ளை பண்ணிட்டு அப்புறமா டயப்பர் போட்டுக்கோங்க. ஜிங்க் பேஸ்ட் கிரீம்ஸா யூஸ் பண்ணுங்க. டயப்பர் ரேஷஸ் நல்லாவே கம்மி பண்ணும். ஸோ இதுக்கு 8 on 10 கொடுக்கலாம். Baby kale. 0 முட்டை தேவையே இல்லை. இதனால ஸ்கின் இன்ஃபெக்ஷன் அண்ட் அலர்ஜிஸ் வர்றதுக்கு அதிகமா சான்சஸ் இருக்கு. உங்களோட பிலீஃப்ஸ்க்காக பேபி ஸ்கின்னை ரிஸ்க்ல வைக்காதீங்க. Sunscreen for babies. 8 on 10 6 monthsக்கு கம்மியா இருக்கிற பேபிஸ்க்கு சன்ஸ்கிரீன்ஸ் யூஸ் பண்ணவே கூடாது. 6 monthsக்கு அதிகமா இருக்கிற பேபிஸ்க்குமே நார்மலா சன்ஸ்கிரீன் தேவையில்லை. பட் அவுட்டோர்ல அதிகமா எக்ஸ்போஸ் ஆகுறாங்க, உங்க ஏரியாவோட யூவி இண்டெக்ஸ் ரொம்ப மோசமா இருக்குன்னா அந்த டைம்ல 100% மினரல் சன்ஸ்கிரீன் ஸ்பெஷலி மேட் ஃபார் பேபிஸ் அண்ட் கிட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். Baby massage oil. 7 on 10 மசாஜிங் பேபியோட க்ரோத்துக்கும் பாண்டிங்க்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் இதுக்காக நீங்க யூஸ் பண்ற மசாஜிங் ஆயில் ஹெவி ஃப்ராக்ரன்ஸோட இருக்கக்கூடாது, சிந்தட்டிக்கா இருக்கக்கூடாது, ஹெவி ஃபார்முலேஷனா இருக்கக்கூடாது. லைட் வெயிட் ஃபார்முலேஷன்ல யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்க யூஸ் பண்ற பேபி கேர் ப்ராடக்ட்ஸ் பத்தி உங்களுக்கு இன்னுமே டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்க டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க.